தப்பா பண்ணது தப்பு, ராஜமாத்தோட அஃபேர் வச்சிருக்காரு, இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட சரி நம்ம அவர் பொண்ணா போயிட்டோம், அவர் அப்படி தனியாக விட்டு போகக்கூடாது, அவரு கூடயே சேர்ந்து தண்டனை நாமளும் அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அப்பா கூட நிற்கணும்னு தான் மைனா நினைக்கிறான். கடைசியில் தன்னோட அம்மாவை கொன்னதே தான் அப்பா தான் அப்படின்னு தெரிய வர்றப்போ அதை நம்ம அப்பா கிட்ட கேட்டுக்கலாங்கிறப்போ அவரும் ஆமான்னு சொல்ல மனசு உடஞ்சு போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு மிஸ்டர் சாய். ஆமாம், நான் தான் உங்கள் அம்மா, என் மனைவியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தாங்க முடியறதில்ல. அப்படியே ஒரு ரூமுக்கு வந்து மைனா படுத்துடுவா, எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. காய்ச்சலே வந்துருச்சு. நைட் ஃபுல்லாக இவங்க தான் பக்கத்தில் இருந்த பாடி கார்டும் சர்வன்ட் லேடி தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமாக நைட் யாரோ ஊரூராக போஸ்டர்லாம் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு நச்சு பாம்பு, அதுவும் வயசான பாம்பு இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, அதோட பிடியில தான் நாமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் இறந்து போனார் இல்லையா, அவரை வந்து கொண்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கொன்று இப்போ இருக்கிற அரசரை இந்த நச்சு விஷப்பாம்பு தான் கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த நாடே எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எழுதியிருக்கு. நிறைய பேருக்கு அது படிக்க தெரியாது, ஒரு சிலர்லாம் படிச்சு சொல்றாங்க. ஆமா, விஷத்தன்மை உள்ள அந்த நச்சுப்பாம்பு, வயசான நச்சுப்பாம்பு யாரும் சொல்றாங்க, யாரும் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ராஜமாதாவா அப்படின்னு தெரிய வருது. இந்த போஸ்ட் இவங்களும் பார்க்க தான் செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தூஷம் வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த அரசருக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அப்பாவே கூட அட்டாக் பண்ணலாம் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள யாராவது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தியே, அதுதான் அந்த சாய்க்கும் ராஜமாதாவுக்கும் இருக்கிற அந்த அஃபேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடு அண்ணான்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் புரிஞ்சுதா? ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட போதும், மொத்தம் சொல்லி முடிஞ்சிடும். இப்போ நம்ம அப்பா வேற படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த ராஜமாதாவோட ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த அரசரோட ஆதரவாளர்கள் இதெல்லாத்தையும் சாக்கா பயன்படுத்திப்பாங்க. நம்ம அப்பாவையே கேப்பபிள் இல்லாத அரசனாதான் இவனும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல முடிவுக்கு வந்துருவாங்க. நம்மளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த அஃபரை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு புரியுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தூஷம் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நான் சொல்றதுக்கான காரணம், எக்காரணத்தை கொண்டும் யாருன்னு ப்ரொவோக் பண்ணாலும் நீயும் எங்கேயும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த நாள் அரசவை கூடுற சமயத்தில் நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, சில பல காரணத்தால இது உங்க பார்வைக்கு கொண்டு வராம சில அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களோட மகன் இறந்து போனாங்க இல்லைங்களா, அந்த கல்லறைக்கு பக்கத்துல டெம்பரவரியா ஒரு பேலஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பேலஸோட கட்டுமான பணி அப்படிங்கிறது இழுத்துக்கிட்டே இருக்கு. மக்களையும் அங்கே வேலை செய்யறதுக்கு நம்ம ஈடுபடுத்தியிருக்கோம். ஆனால் அது வந்து சரி கிடையாது. மக்கள் அதுக்கு ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பேலஸ் கட்டுறதுல வந்து இன்வால்வ் ஆகணும், எங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, இல்லாமல் சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்கள ஓகே, பட் கம்பல் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எகென்ஸ்டாக ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோர்ட்டில் நிறைய கோர்ட் லேடிஸ் இருக்காங்க, அவங்கள இங்கே சில கார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த டெம்பரவரி பேலஸ் கட்டுற இடத்துக்கு வேலைக்கு அனுப்பலாமே. ஏன்னா எந்த ஒரு எதிரி நாட்டாலும் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பேலஸில் நம்ம சேஃபாக தான் இருக்கோம். அதனால மக்களை வந்து வச்சு அந்த பேலஸ் கட்டுறதுக்கு இப்படி பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேலஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜமாதா நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க, உங்கள் பையனோட கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு பேலஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அரசர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிங்க, அவரும் ஓகே பண்ணாரு. உங்களுக்கு வேணா பண்ணுங்க, இல்லைன்னா கட்டுமான பணி நிறுத்திடலாம் அப்படிங்கிறப்போ இப்படி செம கோவம் வருது. ராஜமாதா கொண்டு பேச முடியறதில்ல. பட் இப்படி நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொல்லி முடிக்கிறப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு ஓகே, இது நல்ல விஷயமா தான் இருக்கு, இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆமோதிக்கிறாங்க. வேற வழியே இல்லை, ராஜமாதாவுக்கும் சரி சொல்ல வேண்டியதா போயிடுது. இந்த பக்கமாக கிரவுன் பிரின்ஸோட சேம்பரை தான் காட்டுறாங்க. கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டம் உங்ககிட்ட இல்லைனாலும் நீ வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கப்பா. இதுக்கப்புறமாக உன் தாத்தா நான் இங்கே இருக்க வேண்டியதில்லை நினைக்கிறேன், நான் பாட்டுக்கு என் கிராமத்தை பார்த்து கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் தன் பேரை எப்படியோ இருந்து மீண்டும் வந்துருவான்னு நம்புறாரு. ஆனா அப்ப நம்மளோட பாடி கார்டுக்கு புரியாது என்ன அப்படின்னா, இப்படி அந்த பேலஸை கட்டுறதுக்காக இந்த ராஜமாதாவோட சேம்பர்ல ஒர்க் பண்ற கார்ட்ஸ், கோர்ட் லேடிஸ், மெய்டு இவங்க எல்லாரையும் நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ராஜமாதா ஒத்துக்குவாங்களா? ஏன்னா அவங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளோ லாயலா ராஜமாதாக்கு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ராஜமாதா அனுப்புறதுக்கு ஒத்துப்பாங்களா? அப்படி போயிட்டு ராஜமாதாவுக்கு ஒரு கை உடைஞ்சு போன மாதிரியே இருக்காது அப்படிங்கிறப்போ அது எல்லாத்தையுமே வந்து தூஷம் கூட தாத்தா பார்த்துப்பாரு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது அந்த ராஜமாதா கூட இருக்கிற அவளுக்கு விசுவாசமான ஆட்களை தள்ளி பிரிச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா ராஜமாதாவையும் சாயும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக குயினோட மெய்டை பார்த்து தூஷம் கூட தாத்தா பேசுறாங்க. இந்த மாதிரி ராஜமாதாக்கு லாயலா இருக்கிற சர்வன்ஸ் எல்லாம் யாருங்கிற லிஸ்ட் எனக்கு கொண்டு கூட அப்படிங்கிறாங்க. அதுக்காக ஒரு மெய்டை பாக்குறதுக்கு வர்றப்போ அவங்களுக்கு லஞ்சமா இந்த பட்டு துணிகள்லாம் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சு ராஜமாதாவோட பர்சனல் மெய்டு வந்து அந்த பட்டு துணியை எரிக்க வச்சு இந்த லேடி அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த புக் இருக்கும், அதையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. பாத்தீங்களா, ராஜமாதாவோட சேம்பர்ல இருக்கிற சில கோர்ட் லேடிஸ்க்கெல்லாம் இன்னுமே கூட லாயல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அதுக்கு நான் பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அந்த கிரவுன் பிரின்ஸ் இப்போ அவன் கிரவுன் பிரின்ஸே கிடையாது, அவன் சொன்னானா இவளுக்கு செய்கிறாளுகளாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரைக்குறைவா பேசிடுவாங்க.
இதை பத்தி ராணி கிட்ட சொல்ல வராங்க. ராணி தலையில கட்டு போட்டு படுத்திருக்காங்க. இதை பாரு, அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், தேவையில்லாம என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு. ஐயோ ராணி, நான் ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணல, அந்த பட்டு துணி எரிச்சது மட்டும் கிடையாது. கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு கோவம் வருது. ஆமா, அந்த கிரவுன் பிரின்ஸ் ஏதோ ஆர்டர் கொடுப்பானா, அதுக்கு இவங்கெல்லாம் செயல்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னதும், என்ன தைரியம் இருந்தா இப்போ அவன் கிரவுன் பிரின்ஸா இல்லாம இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவன் தான் அந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ் ஒரு காலத்தில் இருந்திருக்கான், இதுக்கப்புறமும் இருப்பான், நான் அவளுகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் இவங்க எல்லாரும் அசம்பிள் ஆக சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ராணி வந்தவங்க, இளவரசரை பத்தி தப்பா பேசினது யாரு, இளவரசர் கொடுத்த ஆர்டரை மதிக்காம நடந்தது யாரு, அவங்கள முன்னுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவோட மேயிட்ட முன்னுக்கு வர சொல்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி உனக்கு 100 அடி நான் கொடுக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறதுக்கு அந்த மேய்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் அவமதிச்ச, இப்போ ராணி என்னோட வார்த்தை அவமதிக்கிறே அப்படிங்கிறப்ப வேற வழியில ஏறி நின்றுவாங்க. நல்லா கணுக்காலையே 100 வாட்டி அடி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தோல் உறிஞ்சு ரத்தமே வந்துடுது. ஒரு மேய்டு தான் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ராஜமாதா கிட்ட சொல்லிடாதேன்னு இவங்க சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ராஜமாதா கேட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க, அவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடுன்னு குயினை பார்க்க வந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. எப்பவுமே வந்துட்டு குயின் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தாங்க ராஜமாதா உட்காரணும், ரிசீவ் பண்ற இடத்துல தான் குயின் உட்காரணும், அதுதான் வந்து மரியாதை. குயின் வந்தவங்க அப்படி டபக்குன்னு உட்காந்துக்குவாங்க. அதனால குயினோட மேடும் சரி இவங்க பேசிட்டு வெளியே வந்துருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக என்ன சேர்ந்தவங்கள, என்னோட ஆட்களை, என்னோட விசுவாசிகளை வந்து தண்டனை கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, ஏன் வலிக்குதா, நல்லா வலிக்கட்டும், இதே மாதிரி தானே எங்களுக்கு இருந்திருக்கும். உன் கூட விசுவாசமா உனக்குன்னு இருக்கிற மனுஷங்களுக்கு ஏதாவதுன்னா எவ்வளோ வலிக்குது, எனக்கும் அப்படி தானே வலிச்சிருக்கும், நல்லா வலிக்கட்டும். கண்டிப்பா உன் கூட உனக்குன்னு துணையா இருக்கிற மெய்டு, கோர்ட் லேடிஸ், கார்ட்ஸ் எல்லாரையுமே அந்த பேலஸ் கட்டுமான பணிக்கு கண்டிப்பா அனுப்புவேன் அப்படிங்கிறப்போ, என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த நாட்டோட ராஜமாதா அப்படிங்கிறப்போ இருக்கலாம் வயசுல மரியாதை அவ்வளோதான். ஆனா நான் இந்த நாட்டோட குயின், பேலஸ்குள்ள இருக்கிற மெய்டு, கோர்ட் லேடிஸ் இவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணும், எங்க அவங்கள வேலைக்கு வைக்கணும், எங்க அவங்கள மாத்தணும், இல்ல பேலஸை விட்டே துரத்தணுமா, இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியவன் நான் தான். குயினான என் கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, ராணி நீ எனக்கு எதிராக வார டிக்ளேர் பண்றியா அப்படிங்கிறப்போ, ஆமா உனக்கு எதிராக தான் நிற்கிறேன். நான் கிட்டத்தட்ட என் புருஷனை என் பசங்களை இழக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு பயம் கிடையாது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ராணி பதட்டமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு, நல்லா ரெஸ்டடு, தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, இந்த சப்பக்கட்டெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை அதுதுன்னு சொல்லிட்டு நீ வந்து தப்பிக்க பார்க்குற, நல்லா எழுதி வச்சுக்கோ ராஜமாதா, உன் கூட உனக்குன்னு இருக்கிற துணையா இருக்கிற உன்னோட மனுஷங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து பிரிச்ச தீர்வா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக காய்ச்சல்ல படுத்திருந்தாங்க இல்லைங்களா, நம்ம மையனே இப்போ கொஞ்சம் தேடி வந்துட்டாங்க. பாடி கார்டை கூப்பிட்டு, ஆமா என் அப்பா தான் அம்மாவை கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், எப்படி இங்கேயே வேலை செஞ்சீங்க, இது ஏன் முன்னமே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு ஒரு பயம் இருந்தது, உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாதுமா, அதை விட தான் சொந்த பொண்டாட்டியே கொன்னவர் வந்து டாக்டர் சாய், அவரால் வந்து உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயம் இருந்தது, அதனால தான் இங்கேயே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க, என் அப்பா அவ்வளோ கொடூரமானவரா, தன் மனைவியை கொண்டிருக்காரு, தன் சொந்த பொண்ணை கூட அவர் வந்து காயப்படுத்துவார் கொல்லுவார் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்ததா, அப்படியே இருந்தாலும் அந்த வயசு உங்களுக்கு இன்னும் சின்ன வயசு தான், வேணா கை குழந்தையா இருந்திருக்கலாம், நீங்க ஒன்றும் 20-30 வயசுல இல்லையே, அப்போ கூட அதாவது என் அம்மா சத்து என்ன உங்க கையில பிடிச்சி கொடுத்து தங்கச்சி பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், ஒரு 9-10 வயசு இருக்குமா, அப்போ கூட அந்த வயசுல இவ்வளோ வயிறாகி உங்களுக்கு எப்படி இருந்து வந்தது, என் அம்மாவோட வாக்கை காப்பாற்றணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு உண்மையான அந்த ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்றாரு. இவர் எப்படி இந்த வீட்டுக்கு வந்திருப்பார் அப்படின்னாங்க, சாயோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வாட்டி வெளியே தான் வந்தப்போ சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாமல் போத்திக்கிறதுக்கு வந்துட்டு துணி கூட இல்லாம நடு ரோட்ல கேப்பாரட்டு சின்ன பையனா இருந்த பாடி கார்டு வந்துட்டு நடுநடுங்கி படுத்திருந்திருப்பாரா, அவரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து மருத்துவ உதவி கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது அவங்க தான், இங்கேயே இருப்பா இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னது அவங்க தான். அவங்க மட்டும் நான் அப்படியே கண்டுக்காம அம்போன்னு விட்டு வந்திருந்தா நான் அன்னைக்கே அந்த வயசுலேயே செத்து போயிருந்திருப்பேன். எனக்கு அவங்க அம்மா மாதிரி, அப்படிப்பட்டவங்க உயிர் போகிற தருவாயில் என் கையில் கை குழந்தையா இருந்த ஒன்று பிடிச்சி கொடுத்து தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னப்போ என்னால் எப்படிமா ஒன்று விட்டு போயிட முடியும், இதை பாரு உன் அம்மா உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்காங்க, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நீ தைரியமா இரு, இந்த மருந்து குடி, உடம்பு தேறிவா, உன் அம்மாக்காக உன் இறந்து போன அம்மாக்காக அப்படிங்கிறப்போ ஒரு வைராகியமும் வருது. அட் த சேம் டைம் எல்லாரும் தப்பானவங்க கிடையாது, பெத்த அப்பனே வந்து இப்படி இருந்தாலும் நம்மளோட ரத்த சொந்தமே இல்லை அப்படின்னாலும் இந்த பாடி கார்டு வந்து நம்மளை அப்படி நல்லபடியாக பார்த்துருக்காங்க, நம்மளுக்காக என்ன வேணா பண்ண தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் மருந்து குடிக்கிறான். அதுக்கப்புறமாக இந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நோட்டீஸை பார்க்குற ராஜமாதா ரொம்ப அப்செட்டாக இருக்கா. சாய் வந்துட்டு இதெல்லாம் படிச்சு ஏன் வந்து ரயான் அப்செட் ஆகிக்கிற அப்படிங்கிறதுக்கு, இது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா சாய்ன்னு கேட்குறாங்க. பண்ணதே நான் தான் அப்படிங்கிறாரு சாய். எதுக்கு ஏன் அப்படிங்கிறப்போ, இதெல்லாம் பண்ணி நான் ட்ராப் செட் பண்ண போகிறேன், யாருக்குன்னா கிரவுன் பிரின்ஸ்க்கு, அப்போதான் அவன் நம்ம வழியில் குறுக்கிடவும் மாட்டான், நம்மளோட உறவு முறையை பற்றி சொல்ல மாட்டான், அது மட்டும் இல்லாமல் இதை சாக்க வச்சுக்கிட்டு குயினோட பேலஸையும் நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து பார்க்குறாங்க. ராணிதால தானே வந்து அந்த ராயல் டேஸ்டரை குத்திருப்பாங்க, அதை பார்த்துட்டு அதை மறுபடியும் வச்சுட்டு
அந்த மாதிரி அரசவை கூட்டிட்டாங்க, வாங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. இவரும் கிளம்பிட்டாரு அந்த இடத்துக்கு. ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வராங்க. இந்த மருத்துவர்கிட்ட வந்துட்டு இந்த டாக்டர் சை கேள்வி கேட்குறாங்க. அரசர் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் இருக்கா இல்லையா செக் பண்ற அந்த ராயல் டேஸ்டர் பொண்ணு அதை சாப்பிடல, அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடலாம அரசருக்கு வந்து கொடுத்துட்டா, அரசர் சாப்பிட்டாரு, அவருக்கு விஷம் தாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து உயிர் போற மாதிரி நாடகம் ஆடினா இல்லைங்களா, அப்போ உடனே இந்த பொண்ணு அசத்து போயிட்டான்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணையும் டாக்டர் கிட்ட காமிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் தான் இவர் தான் செக் பண்ணி இந்த லேடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் இவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போகிறது எல்லா விஷயமும் நடந்திருக்கும். அப்போ அந்த ராயல் டேஸ்டர் அப்போ சாகலை, இப்போ ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் செத்துருக்கா. அப்படின்னா அப்போ சாகாத அந்த ராயல் டேஸ்டரை செத்து போயிட்டா நீ ஏன் சொன்ன, அப்படி ஒரு ஆர்டர் உனக்கு கொடுத்தது யாரு, அப்படி பண்ண சொல்லி சொன்னது யாரு அப்படிங்கிறப்போ அந்த ஆள் அப்படி திருன்னு முடிச்சுட்டு கிரவுன் பிரின்ஸ் தானே அப்படி சொல்ல சொன்னார் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. கிரவுன் பிரின்ஸோட தாத்தா தூஷங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அந்த சமயத்தில் கிரவுன் பிரின்ஸை பார்த்து சாய் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த மாசத்தோட 3வது நாள் இந்த டாக்டர் போய் மீட் பண்ணியா கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆமான்னு சொல்றாங்க. எதுக்கு மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ராஜமாதாக்கும் இந்த சாய்க்கு இருந்த அஃபேர் தெரிஞ்சு அந்த இடத்துல அந்த அக்குபஞ்சர் நீடில் பாக்ஸ் கிடைச்சு அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா, அந்த டாக்டர் தான் இவரு. ஆமா, இவரை போய் பார்த்தேன், பேசினேன், ஒரு பிரைவேட்டான விஷயம், அது வந்து என்னோட பர்சனலாக சொல்ல முடியாது அப்படின்றவாரு. அப்படின்னா பிரைவேட்டான விஷயம் இந்த டாக்டர் போய் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சொல்லி தான் ஆகணும், இல்லைனா உங்கள் மேலே தான் குற்றம் சுமத்தப்படும் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட வாய் வரைக்கும் நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு வார்த்தை வந்துடுச்சு, நீ ராஜமாதா கூட வச்சிருந்த அந்த அஃபேர் தாண்டா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ அப்படியே ஒரு செகண்ட் தாத்தாவை பார்க்குறாங்க. கிரவுன் பிரின்ஸோட தாத்தா ஏற்கனவே சொல்லியிருப்பார், உன்னை என்ன ப்ரோவோக் பண்ணாலும் சரி, எந்த வகையில் என்ன நடந்தாலும் சரி, ராஜமாதாக்கும் சாய்க்கும் இருக்கிற அஃபரை மட்டும் எங்கேயும் சொல்லிடாத அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. தூஷங்குக்கும் சொல்லலான்னு தான் இருக்குது. கிரவுன் பிரின்ஸ் கஞ்சாடிலேயே பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பர்சனல் தான் என்ன ஏதுனால விளக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ராஜமாதாக்கெல்லாம். அப்பாடா, நம்மளோட பர்சனல் விஷயமான அஃபேரை பற்றியும் பேச மாட்டான்ப்பா அப்படின்ட்டு இருக்கு. சாய்க்கும் ஓகே, நம்ம என்ன ப்ரொவோக் பண்ணாலும் நம்ம பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் அப்படியே கல் மாதிரி நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்டு மினிஸ்டர் இருந்துட்டு இது என்ன எதுன்னு விசாரிக்கணும், இதில் என்னமோ இருக்கு, இந்த டாக்டர் கிரவுன் பிரின்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அப்போ கிரவுன் பிரின்ஸ் தான் அரசருக்கு வசம் வச்சிருக்கிறான் அப்படின்னு நல்லா பேச ஆரம்பிக்கிறப்போ தூஷங்கோட தாத்தா கைய இது ஏன் இப்படி போகுது அப்படின்னு அவர் முன்னுக்கு வந்து, இதை பாருங்க, இந்த ஆள் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா கிரவுன் பிரின்ஸ் மேல குற்றம் சுமத்த முடியாது, ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இந்த ஆளை வந்து இன்ட்ராகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவும் ஆமா ராஜமாதா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுக்கு இது முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராணியை பார்க்கறதுக்காக தூஷன் வந்திருக்காங்க. இந்த அம்மா ராணியோட மேடு வெளியே நின்று நல்லா ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ராணிக்கு இப்போ என்ன கடுப்பா இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து கிரவுன் பிரின்ஸையே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாத குத்தத்தை எல்லாம் கிரவுன் பிரின்ஸ் மேல சுமத்தி அவனை ஒரு வழி பண்றதுக்கு பாக்குறாங்க. அடுத்து தூஷன் உன்னதான் டார்கெட் பண்ணுவாங்க. அதை பாக்குறதுக்கு வந்து என்னால முடியாது, நான் உசுரோடு இருந்து என் பசங்க நீங்க கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியல. ராஜமாதாவும் சாயும் சேர்ந்துட்டு ஒன்ஸ் கிரவுன் பிரின்ஸை வந்து ஒழிச்சு கட்டிட்டானுங்கன்னா தூஷன் உங்ககிட்ட தான் வருவான். எதை வச்சு வருவான் தெரியுமா, ராயல் டேஸ்டர் வந்து ஜெயில செத்து போனா இல்லையா, அதை வச்சு உன்னை கார்னர் பண்ண பாப்பா, அதில் நானே போய் கன்ஃபஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்ப அம்மா அமைதியா இருமா, அப்படி பண்ண அப்படின்னா இப்போ அப்பாவுக்கு விஷம் வச்சதுல இருந்து எல்லா பிரச்சனையும் மேல கட்டிடுவாங்கம்மா அப்படிங்கிறப்போ என்னடா பண்ண சொல்ற, கையால் ஆகாத என் பசங்க கஷ்டப்படுறத அதை காப்பாற்ற முடியாத ஒரு அம்மாவை என்ன உட்கார சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு, மா எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துப்பாமா அமைதியாயிரு அப்படிங்கிறதுக்கு, யார் பார்த்துக்கிட்டாலும் சரி நான் வந்து ஒரு வெள்ளி குத்துவாளாங்காது அதை எடுத்துகிட்டு போய் தான் அந்த ராயல் டேஸ்டர் வந்து நான் கொன்னேன், கண்டிப்பாக அதோட எவிடன்ஸ் வந்து அங்கே கிடக்கும், அதை வச்சு எப்படி தான் என்னதான் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அது எங்கிட்ட இருக்கிறது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி குட்டியான குத்துவாள் வந்து ராணிக்கிட்ட இருக்கும், அரசர்கிட்ட இருக்கு, கிரவுன் பிரின்ஸ் கிட்ட இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதில் வந்து ஒரு அடையாளமாக வச்சுருந்துருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ அம்மா அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நீ எப்போ எடுத்துக்கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன், அண்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த அம்மா கேட்டுட்டு வந்து அப்படியே தூஷம் கூட தாத்தா கிட்ட ஒப்பிக்கிறாங்க. இவர் பயங்கர பதட்டமா இருக்காரு. இதை தள்ளி நின்று இவர் ஃப்ரெண்டு மினிஸ்டர் பார்த்துட்டு வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, ஐயோ என் பொண்ணு போயிட்டு அவள் தான் இந்த ராயல் டேஸ்டரை கத்தியால் குத்தி கொன்னா அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாளாமா, எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க நீங்கள் ரொம்ப பேரச பிடிச்சவராக இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் பொண்ணையும் ராணியாக வச்சு காப்பாற்றணும், உங்கள் பேரனையும் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னா முடியல கரையுமா, வேற எப்படி ஒன்று பண்ணலாம், உங்கள் பேரன் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்து அரசர் ஆயிடுவான், அரசரானதுக்கப்புறமாங்க இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ராயல் டேஸ்டரை ராணி தான் கொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி தடையமே இல்லாமல் கேஸை வந்து திருப்பி போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் என் பேரனை கிரவுன் பிரின்ஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, உனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு குழப்பத்திலே பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஆக்சுவலாக கிரவுன் பிரின்ஸ் வந்து அந்த ராயல் டேஸ்டரை கொள்ளலை அப்படிங்கிறது கிரவுன் பிரின்ஸோட தாத்தாக்கு தெரியும். ஆனால் ராணியை காப்பாற்றுறதுக்கா இல்லை தன் தம்பியான தூஷங்க காப்பாற்றுறதுக்காக தான் தன் பேரனான கிரவுன் பிரின்ஸ் வந்து இப்படி பழைய ஏற்றுக்கிட்டு நிற்கிறானா அப்படிங்கிறத கன்ஃபியூஷன். பட் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மினிஸ்டரை வச்சு ராயல் டேஸ்டரை கொன்னது வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் கிடையாது ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில பேத்துக்குள்ள திக்குன்னு ஆகுது, கிரவுன் பிரின்ஸுக்கும் தான். அப்படியே தூஷங்கோட தாத்தா என்ன தைரியம் தான் ராணி மேலே படி போடுவீங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் கிரவுன் பிரின்ஸோட தாத்தா அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரம் வருது.
ஒரு தட்டில் அந்த கத்தியை வச்சுட்டு எடுத்துட்டு வர்றாங்க பாடி கார்டு. அதை பார்த்த உடனே நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு மனசே ஆற மாட்டேங்குது. இதுதான் ராணி வந்து பயன்படுத்தின கத்தி, அந்த ராயல் டேஸ்டரை கொள்றதுக்கு. இது ராணி கிட்ட மட்டும் இருக்கிறது, இது வெள்ளியால் ஆனது அப்படிங்கிறாங்க. இது எங்க அம்மா ராணியோடது அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கேட்கிறப்போ அந்த மினிஸ்டர் சொல்றாங்க, ஏன்னா இது ராணிக்குன்னு மட்டும் பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. இதே மாதிரி கிரவுன் பிரின்ஸ் உங்ககிட்டயும் ஒன்று இருக்கும், ஆனா அது வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது ராணியை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் போகாது, ஏன்னா இதெல்லாம் ராணியோட பர்சனல் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடிகார்டு இருந்துட்டு அந்த ராயல் டேஸ்டர் லேடி ஜெயிலில் இறந்து போனதாக தகவல் தெரிய வர்றப்போ எங்க கூட தான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் இருந்தாங்க. அந்த தகவலையே நான் தான் வந்து சொன்னேன். அதுக்கு கிரவுன் பிரின்ஸோட சேம்பர்ல இருக்கிற நாங்கள் எல்லாருமே சாட்சி, கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் மேட் உட்பட அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டது தூஷன் தாத்தா இருந்துட்டு, ராணி மேலேயே பழி போடுறேன், உனக்கு வந்து சாவு நிச்சயம் அப்படிங்கிறப்போ நான் சொன்னது தப்பா இருந்தா அதையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தூஷங்குக்கெல்லாம் அப்படியே பொங்கி பொங்கி வருது. நம்ம கிரவுன் பிரின்ஸ் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. எல்லாம் ஒரு கைமீறி போயிட்டு இருக்கு. கிரவுன் பிரின்ஸோட தாத்தா இருந்துட்டு, இதை பாருங்க ராஜமாதா, இதுக்கு என்ன தண்டனை ஏது அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்து கொடுக்கணும், ராணிக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. தூஷங்கால் ஏத்துக்க முடியல. நம்ம கிரவுன் பிரின்ஸ் பயங்கர கோவம் ஒரு சேம்பருக்கு வராங்க. அவரோட மேடை வேற பிடிச்சி திட்டுறாங்க, எதுக்கு என் திங்ஸ் எல்லாத்தையும் நீ சர்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ, இல்ல கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ சொல்ல வர, வெளியே போ, பாடிகார்டை வர சொல்லுன்னு பாடிகார்டு வந்ததும், என்ன தெரியாது இப்படி பண்ணியிருப்பேன், என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் நீ பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஸோ இந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் எல்லாம் நினச்சிட்டு இல்லை நீ, இதுக்கப்புறமாக நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. பாடிகார்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இதை பாருங்க, நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக நினச்சிங்க, அதனால தான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக இதை பண்ணேன். என் கண்ணு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமாக அழறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கும் புரியுது, சரி இவனும் என்ன தான் பண்ணுவான், நான் எல்லாரையும் நம்மளை சேர்ந்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி அவனும் நம்மளை ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறான், நம்மளை காப்பாற்ற நினச்சிட்டான், சரி சரி அழாதா அப்படின்ட்டு இவர் கழுகளுக்கே வருது. அந்த பாடிகார்டு அழுதுகிட்டே கேட்பாரு, இப்படி நடந்துருச்சு, ராணிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அதை யோசிக்கவே முடியல நம்ம கிரவுன் பிரின்ஸால. ராணியை காட்டுறாங்க, ராணியோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு கூப்பிட்டு வர சொல்றாங்க. அதை தூஷங்கால பார்க்கவே முடியல. ராணியை கொண்டு போயிட்டு தனியாக ஒரு சேம்பர்ல அடைச்சிடுவாங்க. அடைச்சதுன்னா ஜஸ்ட் டோர் சாத்தி லாக் பண்றது இல்லைங்க, கட்டையெல்லாம் வச்சு அடைச்சிருவாங்க. சாப்பாடு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு வழியை விட்டுட்டு இங்கே கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு, அந்த டாக்டர் அவனை எங்கே வச்சிருக்காங்க, நான் தான் ஆர்டர் கொடுத்தேன், அந்த ராயல் டேஸ்டர் சாகாமல் இருக்கிறவள செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து டிக்ளேர் பண்ண சொல்லி நான் தான் ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னான். இல்லை இந்த டாக்டர் எங்கே இருக்கான் அப்படின்னதும், இந்த மாதிரி இன்ட்ராகேஷன் பண்ணுற ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ உடனே பார்க்கறதுக்கு ஒரு வராரு. வந்து அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அடிச்சு போட்டாங்க. அங்கே அந்த டாக்டரை காணும், எங்கேயும் ஓடி இருக்க முடியாது, டக்குனு பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த டாக்டர் அங்கே தான் ஓடி வர்றான். அவனை பிடிச்சலான்ட்டு இவங்க 2 பேர் ஓடி வருவாங்க. திடீர்னு ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுந்துருவான். இவங்க 2 பேர் இப்போ ட்ரை பண்ணுவாங்க. அப்போதான் கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, வேஸ்ட்டு, இவனுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க, ஓட ஓட அந்த விஷம் எச்சா வேலை செஞ்சிருக்கு, இவன் வந்து செத்துட்டான், இவனை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறப்போ பாடிகார்டு உன்னை விட பயங்கர கோபத்தில் நான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் நான் போயிட்டு அந்த சாயை கொண்டுட்டுமா அப்படின்னு பாடிகார்டு கேட்குறதுக்கு, சரி அந்த சாயை கொள்றதுக்கு எனக்கு தெரியாதா, அவனை கொண்டுட்டா அப்போ அவன் யார் காப்பாற்றுறது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாரும் மண்டை பிச்சுக்கிட்டு 2 பேர் இருக்கிற சமயத்தில் நம்ம கிரவுன் பிரின்ஸ் அப்படியே யோசிக்கிறாங்க, இப்போ அம்மா அந்த சீக்ரெட் கார்டனை ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே தாங்க ஒரு காலத்தில் ராஜமாதாவை இதுக்கு முன்னாடி இருந்த அரசன் வந்து அடைச்சி வச்சிருந்தான். ராஜமாதாவோட பையனையும் கொண்டுட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ராணி அடைச்சிட்டாங்க, அந்த கதவை சுற்றி கட்டையாலையும் வச்சு அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தூஷம் அழுதுகிட்டே இருக்கிறப்போ தாத்தா கேட்பாரு, இதுதான் நீ அண்ணன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையாடா, வச்சிருக்க நம்பிக்கைக்கு என்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு, எல்லாமே கையை மீறி போயிட்டு இருக்குடா. அந்த ராயல் டேஸ்டரை ஜெயிலில் வந்து உங்கள் அம்மா ராணி கொண்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு உங்கள் அம்மா சமைச்சு எடுத்துகிட்டு போன சாப்பாடில் தான் விஷம் இருக்குது, ஸோ இதுக்கு பின்னாடி உங்கள் அம்மா தான் இருக்கா, விஷத்தையே அரசருக்கு உங்கள் அம்மா தான் வச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரூஃப் பண்ணி அவ்வளோதான் ராணி அப்படிங்கிற பதவியை பறிச்சுட்டு அரண்மனை விட்டு துரத்திடுவாங்க. அப்படிங்கிறப்போ தூஷம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பாப்பா. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அரசர் தான் எழுந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றணும். இப்போ அரசர் எந்திரிக்கிற மாதிரி இல்லை, ஸோ நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகிடு, நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகிட்டு அரசர் ஆனாலும் உங்கள் அம்மா பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறப்போ தூஷனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு மினிஸ்டர் வந்துட்டு, என்ன நல்லா கும்புசி விட்டீங்க போல இருக்கு உங்கள் பேரன் தூஷங்குக்கு, இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ, வேற வழி இல்லை அவன் கிரவுன் பிரின்ஸ் ஆகி தீரணும் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் தூஷங்க அவர் சேம்பருக்கு வந்துட்டு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. தூஷங்க பார்த்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் வருவாங்க. தூஷன் என்ன அலோவ் பண்ணணும், உன்னை பார்த்து பேசணும் அப்படிங்கிறப்போ, அண்ணா இப்போ நான் பேசுகிற மனநிலைமையில இல்லை, இப்போ இருக்கிற நிலைமையில உன்னை பார்க்கவும் விரும்பல, ப்ளீஸ் போய்டு அப்படிங்கிறப்போ, புரியுது நீ எப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறியோ அப்போ என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் தூஷனுக்கு பயங்கர கோபம், அப்படியே எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்டு அழுவாரு. அதுக்கப்புறமாக நம்ம கிரவுன் பிரின்ஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு விஷம் கொடுத்தது இந்த டாக்டர் சாய் தான், அவங்ககிட்ட தான் விஷ முறிவும் மருந்தும் இருக்கும். ஆனால் அதை அவன் கேட்டால் கொடுப்பானா, கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் டாக்டர் சாயோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அரண்மனைக்கு வெளியே இருக்கு இல்லையா அவன் வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல், அங்கே போ, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணு, மூலிகை மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே யாருக்கிட்ட இருந்து சாய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணு, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அப்பாவுக்கான மாத்து மருந்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இவரும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எதுவும் வந்து க்ளூ கிடைக்கிறது இல்லை.
நைட் ஆனதுக்கப்புறமாக மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு சாயோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கிடைக்குமா, இந்த மாற்று மருந்துக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை வந்து இவங்க சாயோட பாடி கார்டு பார்த்துருவாங்க. துரத்தி பிடிச்சி யார் என்னன்னு பார்க்குறப்ப கடைசியில் நீங்கள் கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மைனாவும் வந்துருவாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ண அப்படின்லாம் வந்து கிரவுன் பிரின்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஏற்கனவே வந்து செக் பண்ணிட்டாரு, ஒரு க்ளூ கிடைக்கல இல்லையா, யாரெல்லாம் வந்து மூலிகைகள் மருந்து பொருட்கள்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் மானிட்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவராக தான் நைட்டு செவரேறி குதிச்சு செக்கெல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. மைனா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் பாடி கார்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டி போட்டுட்டு அரசருக்கான மாற்று மருந்து கிடைக்கணும், கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட தான் மாற்று மருந்து இருக்காது, எங்கேன்னு தெரியல, ஏதோ லெட்ஜர்லாம் இந்த மருந்து குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கம்மா அப்படின்னு மண்டி போட்டு கெஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது பேலஸ்க்கு வந்துடுவார். கிரவுன் பிரின்ஸோட சேம்பருக்கும் வந்துடுவாங்க. கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே மயூனா இருந்தாங்க, நான் இந்த மாதிரி தேட போனப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், யாரெல்லாம் மூலிகை பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் தானே மானிட்டர் பண்ண சொன்னேன், உன்னை யார் போய் தேட சொன்னது, நான் ஏற்கனவே சாயோட வீட்டில் தேடிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மயூனா அங்கே இருக்கா அப்படின்னா, அவையே அங்கே இருக்கா, அவங்க அம்மாவோட கிராமத்துக்கு தானே நான் அனுப்பிச்சு வச்சேன், சரி அவள் எப்படி இருக்கா நல்லா இருக்கலான்னு கேட்குறப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுறாங்க, ஆனால் மனசளவில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி நீ மைனா கிட்ட என்னத்தை சொல்லி வச்ச அப்படிங்கிறப்ப லெட்ஜர் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு பாடி கார்டு. ஏன்டா அதெல்லாம் அவகிட்ட சொன்னேன், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது கிரவுன் பிரின்ஸ், அவங்களால தான் ஈஸியாக அவங்க அப்பாவோட லெட்ஜரை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும், அதில் இருக்கிற மருந்துகளை வச்சு தானே நம்ம அரசருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவளை லெட்ஜர் வேறு தேட சொல்லிட்டியா, ஐயோ ஏன்டா அப்படி பண்ணா அப்படிங்கிறப்ப இங்கே தான் மைனாவை காட்டுறாங்க. மையுனா அந்த மாற்று மருந்துக்கு வந்து அதாவது அப்பா மருந்து குறிப்புகள் லெட்ஜர் எழுதி வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு லெட்ஜர் தேடிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு புக்கு கிடைக்குது. இதுவாக இருக்குமோங்கிற டவுட் வருது. பட் அதுக்குள்ளே சாய் வர்றாரு அப்படிங்கிற சவுண்டு கேட்குது. அந்த புக்கை ஒழிச்சு வச்சுட்டு வெளியே வந்துருவா. என்னம்மா நேரத்தில் என் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறப்போ, இல்லை ராஜமாதாவோட சேம்பர்லேருந்து ஒரு மேய்டு என்னை பார்க்க வந்திருந்தாங்க, ராஜமாதா என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டு இருந்தாங்களம்மா, நாளைக்கு போய் உங்களை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்போ, நல்லதுமா அதை தவிர்த்து வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு லேட் ஆச்சுன்னா தூங்க போகிறேன்னு போயிடுவாங்க. பாடி கார்டு கிட்டே கேட்பாங்க சாய் ராஜமாதாவோட சேம்பர்லேருந்து யாராவது வந்தாங்களாங்கிறப்ப ஆமான்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து ஏதாவது நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ராஜமாதாவை பார்க்க போகிறாங்க. அந்த சமயத்தில் ராஜமாதா இருந்துட்டு பக்கத்தில் வா மயூனா, உனக்கு நான் சில ஜுவல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மயூனாவும் பக்கத்தில் போகிறப்போ நகைப்பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டு மோதிரமும் என்ன எடுப்பாங்களா, நகைப்பெட்டியோட அந்த ஓப்பன் பண்ணுற அந்த டோரில் வந்துட்டு கண்ணாடி இருக்கும். அதன் வகையில் அந்த நகைப்பெட்டிக்கு கீழே புக் நம்பர் 5ன்னு போட்டு ஒன்று இருக்குது. பார்த்தோன்னு தெரியுது இது லெட்ஜர் தான். அதுவும் நம்ம அப்பா வீட்டில் 4 லெட்ஜர் இருந்தது, 5வது இல்லை. இதுதான் அரசருக்கான மாற்று மருந்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குறிப்பு இருக்கிற லெட்ஜர் அப்படிங்கிறது மைனாக்கு புரிஞ்சிருது. இந்த இடத்துல வச்சதை சேஃப், யாரும் இங்கே செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் இந்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. அதில் மைனா பார்க்க இந்தாம்மா இந்த மோதிரம் போட்டுக்கோ, நான் ரொம்ப நாளாக ஆசை உனக்காக தான் வாங்கி வச்சேன் அப்படிங்கிறப்போ, வேண்டாம் ராஜமாதா நான் அப்புறமா உங்களை பார்க்க வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப, இதை பாருமா நீ என்னையும் உங்கள் அப்பாவையும் பார்த்ததுக்கு அப்புறமாக உனக்கு மனசுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும், ரொம்ப ஏமாந்து போய்ப்பேன்னு எனக்கு புரியுது, நீ யாராவது திட்டணும் ப்ளேம் பண்ணணும்னா என்ன பண்ணுமா, உங்கள் அப்பாவை பண்ணாதம்மா, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம், மறந்துடலாம், ஏற்றுடலாம். ஆனால் உங்களுக்காக உங்கள் மேலே இருந்த காதலுக்காக அவர் மனைவியை, அதுவும் பச்சை குழந்தையா இருந்த என் கண்ணு முன்னுக்கவே கொண்டிருக்காரு. அந்த வயசுல எனக்கு அது என்ன எதுன்னு தெரியாது, தெரிய வந்ததுக்கு அப்புறமாக நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தப்பா புரிஞ்சிருக்க அப்படிங்கிறப்போ, தப்பா புரிஞ்சுக்கல, என் அப்பாட்ட கேட்டதுக்கு அவரே ஆமான்னு சொல்லிட்டாரு, என் அம்மாவை என் அப்பா கொண்டிருக்காரு, அது உங்களுக்காக, எப்படி நான் எல்லாரையும் மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு போறப்போ ராஜமாதா என்னடா இது இப்போ என்னமோ சொல்லிட்டு போறாளே அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கிரவுன் பிரின்ஸை பார்க்க வருவாங்க. கிரவுன் பிரின்ஸுக்கு மைனாவை பார்த்துட்டு ஷாக்கிங் என்ன சொல்றதுன்னே தெரியல. கிரவுன் பிரின்ஸ் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ உடனே தன்னோட மேடி கிட்ட இங்கே ஏதாவது ரூம் வேக்கெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கோர்ட் மேடெலாம் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது, அங்கே யாரும் இல்லை, வேக்கெண்ட்டாக தான் இருக்குங்கிறப்போ அங்கே நீங்கள் போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கோர்ட் மெய்டுக்கான யூனிஃபார்ம் போட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் 2 பேரும் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ மைனாவோட மெய்டு வந்து கேட்பாங்க, ஏம்மா எனக்கு ஒன்று புரியல, என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா சாய், அவர் எவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்கள் அப்பா பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு என்கிட்ட வேறு எதுவும் கேட்காத, என் அப்பா பண்ணதுக்கு அவர் தண்டனை அனுபவிச்சே தீரணும், அந்த தண்டனையை நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறப்போ, புரியுதுமா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் வந்ததும் 2 பேர் தனியாக உட்காந்து பேசுவாங்க. நான் இங்கே வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு மைனா கேட்க, சந்தோஷமா இல்லை, நான் உன்னை கடைசியாக இங்கேருந்து உங்கள் அம்மாவோட கிராமத்துக்கு அனுப்பிச்சிக்கிறப்போ இதுக்கப்புறம் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ கனவுல தான் நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், எனக்கு பயமாக இருக்குது, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை என் அப்பாவோட ஆஃபீஸ் ரொம்ப சர்ச் பண்ணப்போ இந்த ஒரு புக்கு கிடச்சிது, இதில் இருக்கிற மருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, மயூனா உன்னோட உதவி வேண்டாம், நீங்கள் இருக்காது, உனக்கு அது சேஃப் கிடையாது, இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுந்து வெளியே போனதும் நீயும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர, உடனே பேலஸை விட்டு வெளியே போகிற, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, இதை பாருங்க என் அப்பா தான் என் அம்மாவை கொன்னது, ராஜமாதா மேலே இருந்த அந்த காதலால் மோகத்தால் என் அம்மாவை, அது பச்சை குழந்தையா நான் இருக்கேன் அப்படின்னு கூட பார்க்காம அவர் கொண்டு இருக்காரு, என்னால் அவரை மன்னிக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது கிரவுன் பிரின்ஸ்க்கு. என்னடா இது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமாக தூஷங்க பார்க்கறதுக்காக தூஷங்கோட சேம்பருக்கு கிரவுன் பிரின்ஸ் வருவாங்களா. வந்ததுமே கேட்பாங்க, தூஷங் இப்போ நீ ஓகேவா இருக்கியா, நம்ம பேசலாமா அப்படிங்கிறப்போ, ஓகே பேசலாம் அண்ணா அப்படிங்கிற சமயத்தில்
க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிப்பாருங்க, நீ உன்னை தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்ட்டு. அப்போது தூஷங்கோட பாடிகார்டு வந்து இந்த மாதிரி உங்கள் தாத்தாக்கு அட்டாக் நடந்திருக்கு, இப்போ வந்து அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 2 பேரும் அங்கே போவாங்க. கையில் மட்டும் அடிபட்டிருக்கோங்க அட்டாக் நடந்ததில், என்னாச்சு ஏதாச்சும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்குறப்போ க்ரௌன் பிரின்ஸ் மன்னிச்சிருங்க, நான் என் பேரன் தூஷன் கிட்ட மட்டும் தனியாக பேசணும் அப்படிங்கிறப்போ க்ரௌன் பிரின்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. தாத்தா நீங்கள் ரொம்ப ரூடாக அண்ணங்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நான் போக சொன்னதுக்கு காரணமே உங்கள் நொண்ணை இருந்தான்னு வச்சுக்கோ, இப்போ நான் சொல்கிறத கேட்டு வேறு மாதிரி பிளான் பண்ணிவிடுவான். என்ன உளறீங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் தெரிய வருது, உங்கள் அண்ணன் இருக்கான் இல்லையா, உங்கள் அண்ணனோட பர்சனல் பாடி கார்டு தான் அட்டாக் பண்ணதே அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அவனோட பர்சனல் பாடி கார்டுனா க்ரௌன் பிரின்ஸ் உங்கள் அண்ணன் ஆர்டர் கொடுத்து தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கண்கண்ட சாட்சியமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கார்டை வர சொல்கிறாங்க. நீ சொல்லு அப்படிங்கிறப்போ ராயல் கார்டு கிட்ட தூஷன் கேட்குறாங்க, ஆமாவா அப்படிங்கிறப்போ ஆமாம், இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸோட பர்சனல் பாடி கார்டு தான் உங்கள் தாத்தாவை அட்டாக் பண்ணது நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ராயல் பாடிகார்டு எந்த அளவுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறவர் அரச குடும்பத்துக்கு அப்படிங்கிறது தூஷங்குக்கு தெரியும். உயிரை கூட முன்னாடி வச்சுட்டு அரசரை பாதுகாத்தவர் அரசரையும் ராணியையும். அதனால கேட்டனும் அப்படியே தூஷன் உடஞ்சு போய் வெளியே வருவானா. அப்போ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் கேட்பாங்க, தூஷன் சொன்னாங்களா, யார் அட்டாக் பண்ணதுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு. சொன்னாங்க, உங்களோட பாடிகார்டு. என்ன சொல்கிற, என் பாடிகார்டு அட்டாக் பண்ணதான் அவங்க சொன்னாங்களா, நீ நம்புறியா அப்படிங்கிறதுக்கு கண்கண்ட சாட்சியா ராயல் கார்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அண்ணா அப்படின்னு தூஷன் போயிடுவான். க்ரௌன் பிரின்ஸுக்கு என்னடா என்னமோ பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ராயல் கார்டு ஏன் போய் சொல்லணும் அப்படின்னா அவர் எப்படி பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்கன்னு திடீர்னு அரசருக்கு உடம்பு கை கால வெதன்னு ஆயிருக்கும். கத்துன்னு கத்திருப்பாரு, டாக்டர் வர சொல்லுங்க டாக்டர் வர சொல்லுங்கன்ட்டு. இந்த சாயும் தூஷங்கோட தாத்தாவும் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. சாய் போய் பாருங்க அரசருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வெட்டி இழுக்குது உடம்பெல்லாம் அப்படிங்கிறப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி நீ பண்ணணும், அப்போ தான் அரசருக்கு வைத்தியம் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே தான் தூஷங்கோட தாத்தாவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ராணி மேலே இந்த பழியை போட்டது, ராணியை அந்த சீக்ரெட் கார்டனுக்கு அனுப்பிச்சது, தன் பொண்ணாவே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து பண்ணுறது எல்லாமே இந்த தூஷங்கோட தாத்தா தாங்க. ராயல் கார்டும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், அரசரை காப்பாற்றுங்க, உடனே வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அரசருக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்து நல்லா தெம்ப எழுந்து உட்கார்ற மாதிரி இல்லைங்க, அப்பொழுதுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி, பல்ஸ் நார்மல் ஆகிற மாதிரி மட்டும் மருந்து கொடுத்துட்டு அரசரை வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் சொன்னதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஒரு போய் சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கு வந்த கோபத்தில் கையில் இருந்த வாழை அப்படியே உருவி ஃப்ரெண்டு மினிஸ்டர் ஒரு சீவு, உடம்புக்கு பட்டு ரத்தம் காயமெல்லாம் ஆயிட் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் கிழிஞ்சிடுது. இந்த பாருங்க, நான் உங்கள் யாருக்காகவும் வேலை செய்யலை, நான் அரசருக்காக மட்டும்தான் வேலை செய்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமும் அரசர் தான் அப்படிங்கிறாங்க. நீ வந்து தூஷன் நாளைக்கு க்ரௌன் பிரின்ஸ் ஆக போகிறான், அவனுக்காக நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பாஸ், அவர் உத்தரவு கொடுக்கறது தான் நான் செய்வேன் அப்படின்னா அது அரசர் மட்டும்தான், அரசரை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை. இதுக்கப்புறமாக அரசரோட உயிரை வச்சு என்னை த்ரெட்டன் பண்ணிங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவாங்க, யாரையும் பார்க்க மாட்டேன், எல்லாரும் வெட்டி வீசிட்டு போயிடும் அப்படின்ட்டு போயிடுவாரு. இவர் அரசரோட சேம்பருக்கு வரலாம் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து க்ரௌன் பிரின்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரிஞ்சு போச்சு, இப்போ தூஷன் சொல்லியிருப்பாங்க க்ரௌன் பிரின்ஸ் நம்மளை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு. க்ரௌன் பிரின்ஸை பார்த்ததும் என்னை மன்னிச்சிருங்க க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல, எனக்கு புரியுது, அப்பாக்காக தான் நீ போய் சொல்லியிருப்ப ராயல் கார்டு, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ உன் சக்திக்கு தகுந்த அப்பாவை காப்பாற்றுறதை பண்ணு, என்னால் முடிஞ்சதை அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு, அரசரே என்னோட அடுத்த அரசராக க்ரௌன் பிரின்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் கார்டு வந்து அழுவாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் சாயை பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரெண்டு மினிஸ்டர் வருவாங்க. டாக்டர் சாய் கேட்பாங்க, இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு அந்த தூஷங் ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டானா, ஏன்னா அப்போ தான் அவனை வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ஆக்க முடியும், அவங்க அண்ணனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது, கவலைப்படாதீங்க, தலை எரியிற நெருப்பில் என்னையை நான் ஊற்றுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி எகைன் வந்து தூஷங்க மீட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெண்ட் மினிஸ்டர் வருவாங்க. இது பாருப்பா தூஷங், உன்னை அரசராக்கி பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், நீ இதை இடையில கொஞ்ச நாள் என் பேச்சை கேட்காம என்னை தள்ளி வச்சுட்டேன், இப்போ நான் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன்ப்பா, உன்னோட விசுவாசிப்பா, ஆர்டர் போடுப்பா அப்படிங்கிறப்போ நிஜமாவா உங்களை நம்பலாமா, அப்போ எனக்கு க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா எங்கே போகிறாரு எங்கே வராரு யாரை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ராணியை வந்து தன் தாத்தாவே மாட்டி விட்டார் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் வந்து க்ரௌன் பிரின்ஸ் உங்கள் தாத்தா கிட்ட பேசாமல் இருந்தாங்க. இப்போ தான் சேம்பருக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீ என்கிட்ட பேசாமையே போயிடுவோன்னு பயந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறப்போ, தாத்தா ஏன் இப்படி முதுகு படி இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க, இல்லைப்பா அப்படியே விட்டு அது வேறு மாதிரி போயிடும், அந்த ராணியோட அப்பா இருக்கான் இல்லையா, அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க. சரிப்பா, ராணி நினைக்கிறப்ப எனக்கு கவலையாக இருக்குது, எப்படி உங்களை வெளியே கொண்டுறது அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ எல்லாத்த விட தூஷன் நினைக்கிறப்ப தான் கவலையாக இருக்குது அப்படின்னு இப்போ நடந்தது. நான் என் பாடி கார்டுக்கு ஆர்டர் கொடுத்து தான் அவன் போயிட்டு தூஷங்கோட தாத்தாவை அட்டாக் பண்ணதாக ராயல் கார்டே வந்துட்டு சாட்சியம் சொல்லியிருக்காரு. ராயல் கார்டு அப்படி போய் சொல்லக்கூடியவர் கிடையாதே, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறப்போ சொல்கிறாங்க, அரசரை வச்சு ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சரி என்ன எதுன்னு பார்க்கலாம் தாத்தா, நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சேம்பரை விட்டு வெளியே வரப்போ இவர் வந்து இங்கே ஒரு மெய்டை வந்து ஸ்பையாக செட் பண்ணிட்டு போயிருப்பார், என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு உடனே வந்துட்டு இங்கே வாங்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னென்னா க்ரௌன் பிரின்ஸ் இந்த மாதிரி
டாக்டர் சாயோட பொண்ணை இங்க மெய்டு மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு அப்படின்னு. அதை பார்த்தது பாடி கார்டு கிட்ட வந்து கேட்கறதுக்கு, ஐயோ தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அரசருக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, அரசர் ஸ்டேபிள் ஆனதும் அந்த பொண்ணு போயிடும் அப்படிங்கிறப்போ ஆம்பளையும் பொம்பளையும் தனியா பாத்துக்கிறது, பேசிக்கிறது, பழகிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டா என்னடா பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் சாய் அவன் பொண்ணு வந்து இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் கூட பழகிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணை வச்சு கிரவுன் பிரின்ஸை கண்ட்ரோல் எடுக்க பாப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பொண்ணு இங்கேருந்து அனுப்புற வழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருக்கிற ஒரு கார்டை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. இதை வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு மினிஸ்டர் பார்த்துட்டு போயிட்டு இவர்கிட்ட தூஷன் கிட்ட சொல்லுவாங்க, எதுக்காக அந்நேரத்துக்கு போய் அவங்களை பார்க்குறாங்க, ஒன்றும் புரியலையே, சரி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ 2 பேரை இந்த கார்டு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அதில் நீங்கள் ஏன் கேட்குறீங்க தூஷன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. டே யாராவது கொல்ல போறீங்களா அப்படிங்கிறப்போ யாரையெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இந்த மாதிரி டாக்டர் சாயோட பொண்ணு மயூன் இங்கே தங்கியிருக்காங்க, கிரவுன் பிரின்ஸோட சேம்பரில் மேடுங்கெல்லாம் தங்கியிருக்கிற குவார்ட்டர்ஸில், அவங்கள வந்து கொல்றதுக்காக தான் ஆட்களை அனுப்ப சொன்னாங்க அப்படின்னதும் அவ்வளோதான் தூஷங்கு மயூனாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. பட் மயூனா ஏற்கனவே நல்லா ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஃபைட் பண்ணி நல்லா சமாளிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் கடைசியில் முடியல, ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அவங்க உயிர் போகிற தருவாயில் அங்கே நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்துடுவாங்க. கிரவுன் பிரின்ஸை பார்த்ததுமே இவங்கெல்லாம் பயந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க. மயூனா என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ கையில் மட்டும் லைட்டாக கீறி இருக்கு. உடனே அங்கே தூஷங் வந்து மைனாவை தன் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என்ன சார்ந்தவங்கள என்னோட பீப்புள்ஸை நானே வந்து பாதுகாத்துக்கிறேன், அதுக்கு நான் கிரவுன் பிரின்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு ஒன்றுமே புரியல நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.